மெஜுகொரி மாதா போஸ்னியா ஹெர்ஸ்கோவினா பகுதியில் உள்ள மெஜுகொரி கிராமத்தில் அமைதியின் அரசியாக அன்னை 6 சிறுவ சிறுமியருக்கு 24/6/1981 புதன்கிழமை என்று தம் முதல் காட்சியை வெளிப்படுத்தினார். ஜூன் 30 வரை தினமும் அன்னையின் காட்சி தொடர்ந்தது. எவ்வளவோ இடர்பாடுகள், அதிகார வர்க்கத்தின் அச்சுறுத்தல்கள் இந்த தரிசனங்களை மறைக்க முயன்றும் அக்குழந்தைகளை திசை திருப்ப முயன்றன. கம்யூனிஸ்ட் அரசு அன்னை காட்சி கொடுத்ததாக கூறப்படும் மலைப்பக்கம் யாரும் போகக்கூடாது என உத்தரவிட்டு மக்கள் நம்பிக்கையை சீர்குலைக்க முயன்றது. எனினும் மக்கள் அன்னையின் காட்சியின் நம்பத்தக்க தன்மையை அறிந்து கொள்ள ஆவலோடு இருந்தனர். நாளடைவில் தொடர்ந்து புதுமைகள் நடக்க ஆரம்பித்தன. ஜபம், நோன்பு, பரிகாரம் மூலம் மக்கள் நோய்களிலிருந்து குணம் பெற்றனர், மன அமைதி அடைந்தனர். 1981 காட்சிகளுக்கு பின் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகள் விரிவாக்கப்பட்டன. 1987 அமைதியின் அரசியான மாதாவின் பளிங்குக்கல் சுரூபம் ஆலய வளாகத்தில் நிறுவப்பட்டது. 1992 அமைதியாக ஜெபிப்பதற்கான ஆராதனை ஆலயம் கட்டப்பட்டது. மாதா காட்சி தந்த இடங்களில் எல்லாம் பெரிய மர சிலுவைகள் நிறுவப்பட்டுள்ளன. மலை மீது மாதாவின் பிரம்மாண்டமான சுரூபம் நிறுவப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 25 நாள் மெஜுகொரி அன்னையின் விழா சிறப்பிக்கப்படுகிறது. அன்னை சமாதானத்தின் பாதுகாவலியாக போற்றப்படுகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.